ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்சர்சைஸ் 1.2 ஃப்ரம் டெர்ம் 3 ஃபிராக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல நம்ம வந்து லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இது 2மே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லேருந்து வரும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். வாசிக்கிறேன். Shankari purchased 2.5 meter cloth to stitch a long skirt. So ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண 2.5 மீட்டர் க்ளோத் வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் ஷி பர்ச்சேஸ்ட் 1/3/4 மீட்டர்ஸ் க்ளோத் டு ஸ்டிச் அ பிளவுஸ். ஓகே, பிளவுஸோட சேர்த்து தான் வரும் இதெல்லாம் ஸ்கர்ட்லாம். ஸோ இது வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/3/4 மீட்டர் தேவைப்படுது. 2.5 மீட்டர் க்ளோத் வந்து ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண தேவைப்படுது. ஸோ இஃப் த காஸ்ட் இஸ் 120 rupees per மீட்டர், ஸோ ஸ்டிச்சிங் காஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன் த காஸ்ட் ஆஃப் கிளாத் பர்ச்சேஸ் பை ஹர். ஓகே, டோட்டலாக நீங்கள் இதையும் சாரி வேற கலர், இதையும் இதையும் நீங்க ஆட் பண்ணிட்டு இன்டூ 120 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அதான் டோட்டல் லென்த் ஆஃப் கிளாத் கிடைச்சிரும் இன்டூ 120. ஸோ டோட்டல் மீட்டர் கிடைச்சிரும் உங்களுக்கு. டோட்டல் லென்த் கிடைச்சோன்னா நீங்க இன்டூ 120 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் ஆன்சர். ஏன்னா 120 பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை மீட்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 120 rupees பெர் மீட்டர். டோட்டலாக எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்குன்னு டோட்டல் லென்த் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு டோட்டல் மீட்டர்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ 2.5 meters plus 1/3/4 meters. 1/3/4 மீட்டர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஹாஃப் என்ன பண்ணலாம்? ஹாஃப் நீங்க 2/4 எழுதலாமா? ஹாஃப் நீங்க 2/4 ஆக்சுவலா எழுதலாம். ஹாஃப் இன்டூ 2/2 என்ன அர்த்தம்? ஹாஃப் இன்டூ 1 அர்த்தம் ஆக்சுவலா. ஆனா ஹாஃப் இன்டூ 1 போட்டா உங்களுக்கு இந்த டினாமினேட்டர்ல 4 கிடைக்காது. டினாமினேட்டர்ல 4 கிடைச்சா இந்த ஹாஃபையும் இந்த 3/4 நீங்க ஆட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரிக் பண்றேன். அதனால தான் ஹாஃப் நான் 2/4 நான் எழுதுறேன். ஸோ அந்த ஐடியா புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ ஹாஃப் இன்டூ 2/2 இஸ் த சேம் அஸ் ஹாஃப் தான். ஆக்சுவலா இது 1 தான். 2/2 இஸ் நத்திங் பட் 1. பட் நான் 1ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றதுனால நான் 2/2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்பதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல 4 கிடைக்கும். ஸோ இதை நீங்க எப்படி பண்ணலாம்? எப்படி எழுதலாம்? இது நீங்க ஹாஃப் இன்டூ 2/2 நீங்க 2/4 எழுதலாம். மேல நீங்க 1 இன்டூ 2 பண்ணுவீங்க, கீழே 2 இன்டூ 2 பண்ணுவீங்க. ஸோ யூ கெட் 2/4. ஸோ half can be written as 2/4. ஸோ 2/4 plus 1/3/4. இப்போ நீங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்க ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறீங்கன்னா எப்படி கிடைக்கும்னா 2 plus 2/4 is the same as 2/4. So 2 plus 2/4 is the same as 2/4. 1 plus 3/4 is the same as 1/3/4. ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்க கிளப் பண்ணிக்கலாம். 2/4ஐயும் 3/4ஐயும் கிளப் பண்ணிக்கலாம். ஸோ 2 plus 1 3, 3 plus 3/4 5/4ன்னு வரும். 2/4 plus 3/4னா 5/4. கரெக்ட்? ஆமா, கரெக்ட் தான். ஸோ 3 plus 5/4ன்னு ஒரு ஆன்சர். ஸோ இப்போ நீங்க ஃபர்தரா வேணா சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3 எப்படி எழுதலாம் நீங்க? 3 இதுக்கு வரைக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 3 நீங்க 3/1 எடுக்கலாம். இப்போ 1க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு 4 தான் கிடைக்கும். எல்சிஎம் ஆஃப் 1, 4 இஸ் நத்திங் பட் 4. ஏன்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 1, 4 தான் வரும். 1 into 4 உங்களுக்கு 4ன்னு கிடைச்சிரும். ஸோ பேசிக்கா இது 4 எடுத்துக்கலாம் நீங்க. பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா 3/1 into 4/4ன்னு போடணும். இந்த இடத்துல இது போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 நீங்க 12/4ன்னு எழுதலாம். ஸோ அதான் ஐடியா. 12/4 இஸ் த சேம் as 3. பட் 12/4ன்னு எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நீங்க அது 5/4ஓட ஆட் பண்ணலாம். அதான் அட்வான்டேஜ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் இதை அழிச்சிடுறேன் தேவையில்லாத. இதை அழிச்சிட்டு நான் 3க்கு பதிலாக என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல 3க்கு பதிலாக நான் 12/4ன்னு எழுதலாம். ஸோ 12/4ன்னு எழுதுனா நீங்க 5/4ஓட ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதான் ஐடியா. ஸோ 12/4 இஸ் த சேம் as 3. ஸோ 12/4ன்னு எதுக்காக எழுதுனா இப்போதான் இந்த அடிஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 12/4 plus 5/4 is the same as 17/4. நீங்க 12 plus 5 the whole divided by 4ன்னு எழுதலாம், which is nothing but 17/4. ஸோ 17/4 into 120 இதான் ஆன்சர். ஸோ 17/4 into 120. ஏன்னா 17/4 மீட்டர்ஸ் டோட்டலா நம்மகிட்ட இருக்கு. ஒரு மீட்டரே வந்து 120 rupees. அப்ப 17/4 மீட்டர்ஸ் எவ்வளவு ரூபா? 17/4 meters into 120. ஏன்னா 1 meter itself is 120 rupees. அதான் ரேட் கொடுத்துருக்காங்க. 1 meter itself is costing you 120 rupees. இப்போ 17/4 meters எவ்வளவு வரும்? 17/4 meters வந்து 17/4 meters into 120. இது யூனிட்டரி மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நீங்க வீடியோஸ் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. அப்போ இது ஈஸியா புரியும். ஸோ 17/4 into 120. ஸோ ஒரு மீட்டர் வந்து 100 ரூபானா 10 மீட்டர் எவ்வளவு ரூபா? 1000 ரூபா. அந்த பேசிக் லாஜிக் தான். ஒரு சாக்லேட் 10 ரூபானா 10 சாக்லேட் எவ்வளவு ரூபா? 10 into 10 100 rupees. ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த பேசிக் லாஜிக் தான். ஸோ 1 மீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்க எக்ஸ் மீட்டர்ஸ் எனி மீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் அந்த 1 மீட்டரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸோ அதான் யூனிட்டரி மெத்தடோட எசன்ஸே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வரேன். ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து 17/4 மீட்டர்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 120 போட்டிங்கன்னா கிடச்சிரும் உங்களுக்கு. 17/4 into 120. ஸோ 120 எப்படி எழுதலாம் நீங்க? 17/4 into 12 into 10 எழுதலாமா? 120 கண்டிப்பா எழுதலாம். 12 into 10 is the same as 120. இப்போ 12 divided by 4 என்ன வரும் உங்களுக்கு? இந்த 4 தூக்கி நீங்க இங்கே போடுங்க. இப்போ இதை அழிச்சிடுறேன்.
ஸோ 12/4 3ன்னு வரும். ஸோ 17 into 3 என்ன வரும் உங்களுக்கு? இப்போ 17 நான் எப்படி எழுத போறேன்னா 20 minus 3ன்னு எழுத போறேன். ஸோ 20 minus 3 is the same as 17. ஸோ 20 minus 3 into 3 into 10 எழுதலாம். ஓகேவா? ஸோ 3 into இது இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. 3 into 20 minus 9 வரும். 3 into 20 எவ்வளோ? 60. ஸோ இதையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 20 into 3 minus 9 minus 3 into 3. ஸோ 60 minus 9 into 10 வரும். which is nothing but 51 into 10 which is 510. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இப்போ ஆன்சர் கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ ஓவரால் ஆன்சரு 51 into 10 which is the same as 510. ஸோ rupees 510 தான் ஆன்சர். ஸோ 17/4 மீட்டர் ஸ்டிச் பண்ணணும்னா நீங்கள் 510 rupees பே பண்ணணும். அப்போ தான் டெய்லர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதான் ஆன்சர் 510 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 510 rupees தான். இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஓகே, இது செகண்ட் கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 1.2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.